கோல்டு சில்வர் விலை திரும்பவும் மேலே ஏறிட்டே வருது. நம்ம ட்ரம்ப் நேற்று திரும்பியும் யூஎஸ் கவர்மெண்ட் போட்ட எல்லா ஆர்டர்ஸையும் மாற்றிட்டு நான் திரும்ப செக்ஷன் 112 எல்லா நாடுகளுக்கும் ஓவர் அண்ட் அபவ் 10% கூடுதல் வரி டேரிஃப் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. ஸோ இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தங்கம் இன்னும் நல்லா மேலே போயிட்டு இருக்குது. நேற்று $5053 சொல்லியிருந்தேன். அதுலேருந்து இன்றைக்கி $5100 போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் நம்ம கோல்டு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஏன் விலை ஏறுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் நிலையில்லா தன்மைன்னு ஒன்று இருக்குது. முன்னாடி மாதிரி ஒரு அமைதித்தன்மையே இல்லை. உலக நாடுகள் முன்னாடி US டாலரில் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாட்டை நம்பி நம்ம ஏன் வணிகம் பண்ணணும், ஒரு நாடு எடுக்கிற முடிவு நம்மளை ஏன் பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு பிரிக்ஸ் நேஷன் சொல்லுவாங்க, ரஷ்யா, இந்தியா, பிரேசில், இவங்கெல்லாம் வந்துட்டு வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாலரைசேஷன் சொல்லுவாங்க. டாலர்ல இருந்து வேற ஒரு கரன்சி வழியாக நம்ம வந்துட்டு வணிகத்தை பண்ணோம்னா நமக்கு யூஎஸ் மேலே இருக்கிற டிபெண்டன்சி மாறிடும். ஸோ இதனால தான் போன வருஷத்துலேருந்து ட்ரம்ப் அநேக டேரிஃப் சிஸ்டம் போடும்போது எல்லாருமே கோல்டு பக்கம் வந்து மணியை மாற்றினாங்க. நீங்களும் நானும் கோல்டு வாங்குறத தவிர்த்து பெரிய பெரிய நிறுவனங்களும் உலக நாடுகளும் அவங்களோட வால்ட்டில் கோல்டு அதிகமாக சேர்த்தாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஃபார் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு மேலே போதோ உலகத்தில் அமைதித்தன்மை வந்துச்சுன்னா அது கீழே வந்துடும். பட் அது சீக்கிரத்தில் நடக்கிற மாதிரி தெரியல. யார் எது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதையும் வாங்காதீங்க. உங்கள் பணம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் இப்போ வாங்க கொள்ளுங்கன்னு சொல்லி வராங்க. கவனமாக இருங்க.